திருச்சியில் முதலமைச்சர் விஜயின் உரையை அரசியல் தெளிவு கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ள திக தலைவர் கி வீரமணி, ஆளும் கட்சியாக இருக்கும் ஒரு அரசியல் இயக்கம் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குறைகளை ஆராய்ந்து அதற்கு விடையளிப்பதே பொறுப்பான அணுகுமுறை எனவும் விஜயின் உரை ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்களுடைய முதல் பேச்சு திருச்சியிலே துவங்கியது. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அவர் தன்னை முதலமைச்சர் என்றே இன்றும் நினைவு கொள்ளாமல் முழுக்க முழுக்க பழைய தேர்தல் பேச்சையே பேசுவது போல அது அமைந்திருப்பது மிகப்பெரிய மற்றவர்களால் முகம் சுளிக்கப்படுவது மட்டுமல்ல, அரசியல் தெளிவுள்ளவர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. முதல்வர் தன்னுடைய இதுபோன்ற கருத்துக்களை அவர்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, கொள்கை தெளிவுள்ளவர்களுக்கும் அது ஏற்படுத்தல்ல. இது ஒரு கட்சியினுடைய அறிவுரையோ விமர்சனம் அல்ல. மிகவும் தெளிவாக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சியாக இருப்போம்னு சொல்லும்போது, அந்த எதிர்க்கட்சிகள் என்னென்ன குறைகள் சொல்லுகிறார்கள் என்பதை நுணுகி ஆராய்ந்து அதற்குரிய பதிலையும் தன்னுடைய ஆட்சியினுடைய கொள்கை என்ன என்பதையும் மக்களுக்கு விளக்குவதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய மிக முக்கியமான கடமை. அதில் திருச்சி பேச்சு மாற்றத்தை தரவில்லை, ஏமாற்றத்தையே தந்திருக்கிறது.